இந்த காலாண்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த முதலாவது பாடத்தில் நமக்கு வழியை காட்டுகிற 3 அடையாளங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கல்யாண வீட்டில் அற்புதம், தொலைதூர அற்புதம், குளத்தருகே அற்புதம் ஆகிய 3 அற்புதங்களை நாம் இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுக்காய் நடப்பித்து அவைகளினாலே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிற அன்புள்ள தேவனே, இந்த நாளில் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு ஏராளமாக வேண்டும். உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அவற்றை புரிந்து கொள்ளத்தக்கதான மனநிலையை தேவரீர் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். 114 சபைகளைச் சேர்ந்த 4000 விசுவாசிகளிடம் ஒரு கருத்தாய்வு நடத்தப்பட்டது. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை செய்யப்படுகிற பிரசங்கம் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டார்களாம். கேள்வி கேட்கப்பட்டவர்களில் 83% மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்கும் திங்கட்கிழமை வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னார்களாம். இது வேத பாடத்தை படிக்கிறவர்களுக்கும் போதிக்கிறவர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை தருகிறது. நாம் பேசுகிற பிரசங்கம், செய்கிற வேத ஆராய்ச்சி நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதியதற்கான நோக்கத்தை அந்த புத்தகத்தில் தானே சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த புத்தகம் ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டது. அந்த நோக்கம் நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இந்த பாடங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த உலக வாழ்க்கையிலே சரியாக வாழ முடியாதவர்கள் நித்திய வாழ்க்கையை பெறப்போவதில்லை. எனவே நித்திய வாழ்க்கைக்கான பாடங்களை நாம் படிக்கும்போது இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது என்பதையும் கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த புத்தகத்தை எழுதியதற்கு யோவான் சொல்கிற காரணத்தை பாருங்கள். நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக என்று சொல்கிறார். ஆம், நாம் நித்திய ஜீவனை அடைவதற்காகத்தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையலாம். இயேசுவே கிறிஸ்து என்று நாம் நம்ப வேண்டுமாம். கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தம். இயேசு எனப்பட்ட நபர் மேசியா என்பதை யூதர்கள் நம்பி அதன் மூலமாக நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் யோவானுடைய நோக்கமாக இருந்தது. இது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. இயேசு நமக்கு யார்? அவர் நம் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்க வேண்டும். மேசியா அல்லது கிறிஸ்து எனப்படுகிறவர் யூதருக்கு ராஜாவாக பிறக்க இருந்தவர். ஆனால் உண்மையில் அவர் யூதருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ராஜாதான். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையலாம் என்று அவன் சொல்கிறார். அவருடைய நாமம் என்பது அவருடைய குணம். அவருடைய குணத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. தேவனுடைய குணத்தை சாத்தான் திரித்து சொல்கிறான். அந்த குணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதனால்தான் இயேசுவை அறிதலுக்கும் நித்திய ஜீவனுக்கும் தொடர்பு இருப்பதாக யோவான் எழுதியிருக்கிறார். யோவான் எழுதிய அந்த வார்த்தைகள் இயேசுவானவர் தாமே சொன்ன வார்த்தைகள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை நாம் எப்படி அறிய முடியும்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று யோவான் சொல்கிறார். எனவே தேவனை அறிய வேண்டுமென்றால் நாம் குமாரனை அறிந்து கொள்ள வேண்டும். குமாரன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால்
தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். ஏனென்றால் குமாரன் தேவனாக இருக்கிறார். குமாரன் எப்படிப்பட்டவர் என்பதை 3 அற்புதங்கள் வெளிப்படுத்துகின்றன. அந்த அற்புதங்களின் மூலமாக சிலர் தேவனை விசுவாசித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் மூலமாக தேவனை அறிந்து கொள்கிறதாக மாற வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்கிறதாக மாற வேண்டும். முதலாவது அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டிலே நிகழ்ந்தது. இந்த அற்புதங்கள் எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கின்றன என்பதை பழைய ஏற்பாட்டிலேயே நாம் பார்க்க முடிகிறது. செங்கடலில் நடந்த அடையாளம் இஸ்ரவேலருக்கு உதவியாக இருந்தது என்று வேதாகமம் சொல்கிறது. கர்த்தர் எகிப்தியர்கள் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக ஓர் அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. விசுவாசம் என்றால் ஒருவர் மேல் அசையாத நம்பிக்கை வைத்திருத்தலாகும். நல்ல உறவுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. பாவம் என்பது உறவு முறிதலாகும். உறவு சரியாவது தான் ஒப்புரவாகுதல் என்று அழைக்கப்படுகிறது. தேவனோடு நாம் ஒப்புரவாகும்போது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. தேவனோடு ஒப்புரவாகும்போது அவரை முழுவதுமாக நம்புகிறவர்களாக நாம் மாறுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல் என்பது அந்த நம்பிக்கை இல்லாமையாகும். நம்பிக்கை இல்லாத இடத்துல உறவு வளர்வது இல்லை. தமிழில் பொன்னியின் செல்வன் என்று ஒரு கதை புத்தகம் இருக்கிறது. 5 பாகங்கள். பள்ளியில் படித்த காலத்தில் தானே அந்த 5 பாகங்களையும் நான் வாசித்து முடித்திருக்கிறேன். அதற்கு பிறகும் பலமுறை வாசித்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் செம்பியன் மாதேவி என்று ஒரு ராணி வருவார். அவருடைய பேத்தி குந்தவை எனும் இளவரசி. அந்த 2 பேரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடையவர்கள். அது எல்லோருக்கும் தெரியும். முதல் மந்திரியுடைய ஊழியக்காரனாகிய ஆழ்வார்க்கடியான் என்பவன் ஒரு நாள் செம்பியன் மாதேவியிடம், நீங்கள் நினைப்பது போல குந்தவை உங்களை முழுவதுமாக நம்புவது இல்லை என்று சொல்கிறார். நீ செம்பியன் மாதேவி என்ன அப்படி செய்து விட்டாள் என்று கேட்டபோது, சமீபத்தில் ஒரு வாலிபரை குந்தவை சந்தித்தார், அதே உங்களிடத்தில் சொன்னாரா என்று கேட்கிறான். அப்பொழுது செம்பியன் மாதேவி சொல்லவில்லை என்று சொன்னார். பார்த்தீர்களா, குந்தவைக்கு உங்கள் மேல் அன்பு இல்லை என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லுகிறான். அப்பொழுது செம்பியன் மாதேவி ஒரு கருத்தை சொல்லுவாள். குந்தவை என்னிடத்தில் அதை சொல்லவில்லை என்றால் அதற்கு சரியான காரணம் இருக்கும். அவள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவள் என்னை நேசிக்கிறாள், அது எனக்கு தெரியும். வீணாக குழப்பம் உண்டாக்காதே என்று செம்பியன் மாதேவி சொல்லிவிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அசையாத நம்பிக்கை தான் உறவுக்கு அவசியம். யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி பேசினாலும், இவர் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்ததென்றால் அந்த மனிதன் அடுத்தவர் மேல் மிகவும் அன்புடையவராக இருக்கிறார். சந்தேகம் என்கிற பிசாசு ஒருவருடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டதென்றால் அது நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். மனிதர் மேல் இருக்கிற பாசத்தையும் உறவையுமே இந்த சந்தேகம் பாதிக்கும் என்றால் தேவன் மேலே நாம் சந்தேகப்பட்டால் என்ன செய்வது, என்ன ஆகும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய நண்பர் நம்மளுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படியெல்லாம் உதவி இருக்கிறார் என்பதை ஒருவன் நினைவில் வைத்திருந்தால் அந்த நண்பனை எப்பொழுதும் நேசிப்பான். அந்த நண்பனை அவன் காட்டி கொடுக்க மாட்டான். அதே போல் தேவன் மேலே நமக்கு அன்பு இருந்ததென்றால் ஒரு நாளும் தேவனை விட்டு
நாம் விலகிச் செல்ல மாட்டோம். கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது எவ்வாறு சீடருக்கு உதவியது என்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே இயேசுவின் தாயாரம் வந்திருக்கிறார். அந்த கல்யாண விருந்தில் திராட்சரசம் குறைவுபடுகிறது. அப்பொழுது இயேசுவானவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கே இருந்த 6 ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொடுக்கும்படியாக சொல்கிறார். அப்படி அவர்கள் செய்தபோது அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறியிருந்தது. இயேசு இந்த அற்புதத்தை செய்தபோது சீடர்கள் அதை பார்த்தார்கள். யோவான் 2:11 இவ்வாறு வாசிக்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு யார், அவர் என்ன செய்ய முடியும் என்பது போன்ற கேள்விகளுக்கான பதில் சீடர்களுக்கு இப்பொழுது புரிய ஆரம்பிக்கிறது. நடந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் இயேசுவை மேசியாவாக காட்டுகின்றன. இந்த சம்பவங்களில் பலர் விசுவாசத்தோடு செயல்பட்டார்கள். நாமும் அவ்வாறே செய்யுமாறு அவர்களது முன்மாதிரி அழைக்கிறது என்று பாட ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இயேசுவானவர் செய்த அற்புதங்களினால் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். பாடப்புத்தகத்தில் இதையும் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இயேசுவே மேசியா என்பதை நிரூபிக்கிற பண்புகள் அற்புதங்களுக்கு இல்லை என்பதை அறிவது முக்கியம். மற்றவர்களும் அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் மெய்யான தீர்க்கதரிசிகள், மற்றவர்கள் பொய்யானவர்கள். பொய்யர்களும் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். எனவே வெறுமனே அற்புதங்களை மாத்திரம் வைத்து இயேசு தேவன் என்றோ இயேசு மேசியா என்றோ நிரூபித்துவிட முடியாது என்பது மிகவும் மிகவும் முக்கியமான கருத்தாகும். இந்த அற்புதங்களை படிக்கும் போதெல்லாம் நாம் இதை எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல்கள் இருப்பதை அற்புதங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அற்புதங்களை தேவன்தான் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாத்தானாலும் அற்புதங்களை செய்ய முடியும். அற்புதங்கள் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் என்ற அர்த்தம். எனவே ஒரு மனிதன் அற்புதத்தை செய்வதனாலே அந்த மனிதனை முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் நம்புவதற்கு நாம் தூண்டப்படுகிறோம். இயேசுவின் அற்புதங்களை பார்த்து அவரை பலர் விசுவாசித்தது போல இன்றைக்கும் அற்புதங்கள் நடப்பதாக உண்மையிலேயோ பொய்யாகவோ சொல்லும்போது அவர்களை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். அநேகர் நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த வஞ்சகத்திலிருந்து நாம் தப்பலாம் என்பதுதான் வேதாகமம் நமக்கு காட்டுகிற உண்மை. இந்த அற்புதங்களை பார்த்து சீடர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அந்த கல்யாண வீட்டில் இருந்த இன்னொருவர் இதற்கு முன்பே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தார். அவர் யார் தெரியுமா? யோவான் 2:3-4 எவ்வாறு வாசிக்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என்னுடைய வேலை வரவில்லை என்று இயேசு தம்முடைய தாயிடம் சொல்கிறார். ஆனால் தாய் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசுவால் செய்ய முடியும், இயேசு செய்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இயேசுவால் செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் மேசியா என்பது இயேசுவின் தாய்க்கு தெரியும். குழந்தை பிறந்து 8வது நாளிலே ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட போது இவர் மேசியா என்பது அங்கே சொல்லப்படுகிறது. அதை இயேசுவின் தாய் அறிந்திருந்தார், நம்பினார். அது மாத்திரமல்ல, ஒரு மகனாக இந்த தாய் சொன்னதையெல்லாம் இயேசு செய்திருந்ததினால தாம் சொன்னால் தன் மகன் தட்டமாட்டார், நிச்சயமாக செய்வார் என்கிற நம்பிக்கையும் அந்த தாய்க்கு இருந்தது.
எவ்வளவு அருமையான மகனாக இயேசு செயல்பட்டு இருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் செய்த அற்புதம் மிகப்பெரியது. ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தை உருவாக்கியவருக்கு தண்ணீரை ரசமாக மாற்றுவதா கஷ்டம்? சாதாரண தண்ணீரை ருசிமிக்க திராட்சரசமாக இயேசு மாற்றினார். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் அங்கே இருக்கிறது. சாமானியர்களான நம்மை அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாற்ற அவரால் முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை என்ன என்பதையும் நான் சொல்லித்தானாக வேண்டும். தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றின போது தன்னை அவ்வாறு மாற்றக்கூடாது என்று தண்ணீர் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஆனால் நம்மை மாற்ற தேவன் விரும்பும்போது நாம் எதிர்த்து நிற்க வாய்ப்பு இருக்கிறது. முடியாது என்று நாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மை மாற்றுவதற்கு தேவன் தயாராக இல்லை. ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம், தேர்ந்தெடுக்கும் உரிமை அத்தகையது. கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அந்த அற்புதத்தைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழத்தான் செய்கின்றன. எத்தனையோ அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம். அவற்றையெல்லாம் நாம் யோசித்து பார்த்து, எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத என் தேவன் எனக்காக இப்போதும் செய்வார் என்று ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நாம் அவரை நம்ப ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். கலிலேயாவில் இயேசுவானவர் இன்னொரு அற்புதத்தையும் செய்தார். அந்த இரண்டாம் அற்புதம் என்ன என்பதை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது அற்புதம் நடந்த கானா என்கிற ஊரிலிருந்து சற்று வடகிழக்காக கப்பர்நகூம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. கானாவிலிருந்து கப்பர்நகூம் 26 கிலோமீட்டர் அல்லது 16 மைல். இயேசுவானவர் மறுபடியும் கானா ஊருக்கு வந்தபோது கப்பர்நகூமிலிருந்து ஒரு மனிதன் கானாவுக்கு வந்து இயேசுவிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அந்த மனிதன் சாதாரண மனிதன் இல்லை, ராஜாவின் மனுஷர் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய மகன் சுகமில்லாமல் இருப்பதாகவும் அவனை குணமாக்க வேண்டும் என்றும் அவரை வேண்டிக் கொள்வதற்காக அவன் கானாவுக்கு வருகிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். அந்த அரசு ஊழியரை இயேசுவானவர் குறை சொல்வது போல தெரிகிறது. ஏன் அப்படி பேசினார்? அந்த மகன் சுகமடைவதை விட இந்த அதிகாரி மனம் மாறுவது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. எனவே அவனுடைய மனதை வேதனைப்படுத்தியாவது திருத்த வேண்டும் என்றுதான் தேவன் ஆசைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சமயங்களில் தேவன் நம்மிடத்தில் பேசலாம், நம்முடைய மனதில் பேசலாம் அல்லது மற்றவர்கள் மூலமாக பேசலாம். அப்படி பேசும்போது நம்முடைய மனது மாற வேண்டிய அவசியத்தை அவர் நமக்கு சுட்டி காட்டலாம். அது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கும். வேதனையாக இருந்தாலும் அவர் சொல்வதை கேட்பது நமக்கு மிகவும் மிகவும் அவசியமானது. நாம் துவக்கத்திலே மாறவில்லை என்றால் பின்னால் மாறுவது என்பது மிகவும் கடினமாகிவிடும். இயேசுவானவர் அந்த வார்த்தையை சொன்னதை அந்த மனுஷன் எப்படி எடுத்துக்கொண்டான் என்பது நமக்கு இங்கே காட்டப்படவில்லை. ஆனால் அவன் தன்னுடைய மகனை பற்றி வேதனையோடு கூட, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசுவனை பார்த்து, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இதாங்க முக்கியம். இயேசுவானவர் என்ன சொன்னாரோ அதை அவன் அப்படியே நம்பினான். அப்படி அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரிக்கிறான். அவர் சொன்ன பதிலை கவனியுங்கள். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கியது என்று சொல்கிறார்கள்.
உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று அந்த தகப்பன் அறிந்தான். நேற்றைய தினத்தில் எத்தனை மணிக்கு ஆண்டவர் சொன்னாரோ அந்த நேரத்திலே ஜுரம் அவனை விட்டு நீங்கியது. கானாவுக்கும் கப்பர்நகமுக்கும் 26 கிலோமீட்டர் தூரம் தான். அவன் ஒரு அரசு அதிகாரி, குதிரை வைத்திருந்திருப்பான். முந்தின நாள் 7ஆம் மணி நேரம் என்றால் மதியம் 1 மணி. மதியம் 1 மணிக்கு உடனடியாக அவன் குதிரையில் ஏறி புறப்பட்டிருந்தால் சாயங்காலத்திற்குள்ளாக அவன் கப்பர்நகம் சென்று சேர்ந்திருக்க வேண்டும். இவன் அடுத்த நாளில்தான் செல்கிறான். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த மனிதன் இயேசுவை எவ்வளோ தூரம் நம்பியிருக்கிறான் என்று பாருங்கள். நீங்கள் எளிதில் என்னை நம்ப மாட்டீர்கள், அடையாளமும் அற்புதமும் உங்களுக்கு தேவை என்று அவர் கடினமாக சொன்ன நேரத்தில் எப்படியாகிலும் என் மகனை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சின அவன். நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன பிறகு வீட்டிற்கு செல்வதற்கு அவன் அவசரப்படவில்லை. மெதுவாக அடுத்த நாள் காலையில் தான் புறப்பட்டு செல்கிறான். இப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் மேல் உங்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எதிர்பார்க்காத விதத்தில் எத்தனையோ அற்புதங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருந்தும் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும்போது நம்மில் எத்தனை பேர் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? என்னுடைய நிலையில் இது முடியாது, நாம் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறோம், எகிப்தின் அடிமைத்தன காலத்தில் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க முடியாது, நமக்கு வேலை போய்விடும், அல்லது பிரச்சனை வரும், என்னை திட்டுவார்கள், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தேவன் கொடுத்த கட்டளையை நாம் மீறி விடுகிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இல்லை அல்லவா? அன்புள்ள ஆண்டவர் எவ்வளவு தூரம் வேதனைப்படுவார். வேறு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் பிள்ளையிடத்தில் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் சந்திப்பேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லும்போது அந்த பிள்ளை கவலைப்பட்டு கொண்டிருப்பான் என்றால் உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதே வேதனையைத்தானே நம்முடைய தேவன் அனுபவிப்பார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்ற பேரே 11:1 வாசிக்கிறோம். காணப்படாதவைகளின் நிச்சயம். 2 அற்புதங்களை பார்த்தோம். இந்த 2 அற்புதங்களிலும் அவர்கள் கண்டுதானே விசுவாசிக்கிறார்கள். ஏன் அப்படி? பழைய ஏற்பாட்டில் சொன்ன வசனத்திலும் கூட எகிப்திற்கு நடந்ததை அவர்கள் கண்டு தேவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று தானே நாம் பார்க்கிறோம். ஆம், முதலாவது விசுவாசித்தல் கண்டுதான் நமக்கு வருகிறது. ஆனால் நாள் செல்ல செல்ல அனுபவங்கள் அதிகமாக காணாமலேயே நம்பக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்து விடுகிறோம். ஒரு சிறுமி புகைவண்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தாள். முதல் தடவை பயணம் செய்கிறாள். தூரத்திலே ஒரு ஆற்றை பார்க்கிறாள். ஐயோ, இந்த ஆற்றுக்குள்ளாக இந்த புகைவண்டி சென்று விட்டதென்றால் என்ன செய்வது என்று பயப்படுகிறாள். ஜன்னல் வழியாக பார்த்தாள். என்ன ஆகப் போகிறதோ தெரியவில்லை என்று பயந்தாள். பக்கத்திலே வந்தபோது ஒரு பாலத்தை பார்த்தாள். ஓ, பாலம் இருக்கிறது, இந்த வண்டி பாலத்தின் மேல் போய்விடும் என்று முடிவு செய்து கொள்கிறார். அவருடைய கவலை போய்விடுகிறது. மறுபடியும் திரும்ப ஒரு ஆற்றை பார்க்கிறாள். இதே போன்ற பயம் அவளுக்கு வருகிறது. பக்கத்தில் வந்தபோது பாலத்தை பார்த்தாள். அவளுக்கு மனதில் அமைதி உண்டாயிற்று. அடுத்த முறை ஆற்றை பார்த்தபோது அவ்வளவாக பயம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் பயம் இருந்தது. அங்கேயும் பாலத்தை பார்த்தாள். 4வதாக மறுபடியும் ஒரு ஆற்றை பார்த்தபோது எல்லா இடங்களிலும் பாலம் போட்டிருக்கிறார்கள், இங்கேயும் போட்டிருப்பார்கள், எனக்கு கவலை இல்லை என்று சந்தோஷமாக இருந்தாள். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல ஆபத்துகள் வருகின்றன, பல பிரச்சனைகள் வருகின்றன. சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கான மார்க்கத்தை நம்ம ஆண்டவர் செய்திருப்பதை நாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. நான் கண்டுதான் விசுவாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என் ஆண்டவர் எல்லாம் சரியாக செய்திருப்பார்
நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்ல ஆரம்பித்து விடுவோம். அப்படியானால் இந்த நம்பிக்கை எங்கே இருந்து வருகிறது? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உண்மை என்றால் நம்பத்தகுந்த தன்மை. அவருடைய நம்பத்தகுந்த தன்மை எல்லா தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மையை நாம் நம்ப வேண்டும். அவர் உண்மையுள்ளவர், தாம் சொன்னபடி நமக்கு உதவி செய்வார் என்பதை பல சமயங்களிலே பார்த்து விட்டோம். இப்பொழுதும் நான் நம்ப மறுத்தேன் என்றால் என் தேவன் என்னை குறித்து எவ்வளவு வேதனைப்படுவார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. பெதஸ்தா குளத்தருகேயும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு பண்டிகையின் போது இயேசு எருசலேமுக்கு போகிறார். அங்கே ஆட்டு வாசலின் அருகே ஒரு குளம் இருந்தது. அதை பெதஸ்தா குளம் என்று சொல்வார்கள். அதில் 5 மண்டபங்கள் இருக்கும். அங்கே வியாதியஸ்தர்கள் படுத்து கிடப்பார்கள். திடீரென்று அந்த குளத்திலே தண்ணீர் கலங்கும். அப்பொழுது எல்லோரும் அந்த தண்ணீருக்குள் இறங்குவதற்கு ஓடுவார்கள். யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் சுகமடைவான் என்கிற நம்பிக்கை இருந்தது. அங்கே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அநேகர் அங்கே இருக்கிறார்கள். எல்லோரும் குணமாகத்தானே வந்திருப்பார்கள். ஆனால் இயேசு ஏன் அவனிடம் குணமாக விரும்புகிறாயா என்று கேட்டார்? வெகு காலம் வியாதிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒருவருக்கு அது இயல்பான வாழ்க்கையாக மாறியிருக்கும். சில சமயங்களில் வியாதி நீங்குவது அசௌகரியமாக இருக்கலாம். ஐயோ, நிறைய பேர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள், வியாதி போய்விட்டது என்றால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அவன் குணமாக விரும்பியது அவனுடைய பதிலிலே தெரிந்தது. என்னை அழைத்து சென்று தண்ணீரில் இறக்குவதற்கு ஆள் இல்லை என்று சொல்கிறான். அவனது கால்களை உண்டாக்கினவர் அவனுக்கு முன்பாக நிற்கிறார். அவனோ வேறு இடத்துல குணமாகுதலை தேடினான். தன்னிடம் பேசுகிறவர் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு அவனை பார்த்து, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது உடனே அந்த மனுஷன் சுகமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி நம்பினான், ஏன் நடந்தான், அதெல்லாம் சொல்லப்படவில்லை. அவர் சொன்னார், அவன் செய்தான். இந்த சம்பவத்தை யோவான் ஏன் எழுதுகிறார் என்றால், யோவான் 5:9 கடைசி பகுதி வர சொல்கிறது, அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஓய்வு நாள் ஆசரிப்பில் பலர் தங்கள் சொந்த கருத்துக்களை எழுதி வைத்திருந்தார்கள். அந்த கருத்துகளின்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் செய்தார்கள். எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்டவை இருக்கத்தான் செய்கின்றன. இந்த சூழ்நிலையில் எப்படி செய்வது, அந்த சூழ்நிலையில் எப்படி செய்வது, இவன் அப்படி செய்கிறான், அவன் இப்படி செய்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று பல கேள்விகளை கேட்டு நாமே திணறி கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை கேட்பதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்பதற்கு பழகினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. கடந்த 200 ஆண்டுகளில் தானே நம்மிடத்தில் வேதாகமம் இருக்கிறது. வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்? அதற்கு முன்னதாக வேதாகமம் இல்லாத காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எவ்வாறு வேதாகமத்தின்படி நடந்தார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கித்திருப்பார்கள், சொல்லிக் கொடுக்கிறவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் விசுவாசிகள் தாங்களாக வாசிப்பதற்கு புத்தகம் இல்லையே. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பேசி வருகிறார். அதை நாம் பல சமயங்களில் யோசிப்பது இல்லை. நீ இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் என்று தேவன் தாமே நம்முடைய உள்ளத்தில் பேசி நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர் விரும்புகிறபடி செய்வதற்கு நம்மை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் பார்க்கிறார். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வியாதி வருகிறது என்றால் அதை நாம் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள்.
நமக்கோ நமக்கு அன்பானவர்களுக்கோ ஏதாவது வியாதி வந்தால் சாத்தானின் சோதனை என்று சொல்வோம். நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது வியாதி வந்தால் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிடுவோம். அது சரிதானா? யோசித்து பாருங்க. வியாதிக்கும் பாவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு தொடர்பு நிச்சயம். ஆதாம் பாவம் செய்ததினால்தான் மரணம் மனிதருக்கு வந்தது. ஒருவன் சாக வேண்டுமென்றால் ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய உடல் பாதிக்கப்பட்டு தான் அவன் சாகிறான். எனவே பாவத்தின் விளைவுதான் இந்த வியாதி, இந்த மரணம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் எல்லா சமயங்களிலும் எல்லா வியாதிகளும் ஏதோ அவன் செய்த பாவத்தினால் வருகிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஆம், அப்படி நாம் நினைக்கவும் கூடாது. இதில் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அடுத்த வார பாடத்தில் ஒரு மனிதரை குறித்து பார்ப்போம். அப்பொழுது இந்த கேள்விக்கான பதிலை இன்னமும் தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இங்கே நடந்த அந்த அற்புதமானது யூதர்கள் எவ்வளவு கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இது ஏன் நாம் படிக்க வேண்டும்? நாமும் அந்த நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் இதை குறித்து நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த நன்மையான ஈவுகளை கூட பாரமானவையாகவும் தீமையானவையாகவும் மாற்றக்கூடிய தன்மை நம் பாவத்திற்கு இருக்கிறது. இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை யூதர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதில் நாம் பார்க்கலாம். குணமாக்கப்பட்டவனை பார்த்து யூதர்கள் சொன்னார்கள், இது ஓய்வு நாள், என்ன படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறாய்? அது நியாயமல்ல என்று சொன்னார்கள். உனக்கு சுகமாகிவிட்டதா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம். இப்படி செய்வதன் மூலமாக இவர்கள் மிருக குணமுள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள். சில மிருகங்கள் கூட எல்லா சூழ்நிலையிலும் அன்புடையவைகளாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பற்ற ஒரு தன்மை இங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், என்னை சுகமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். சுகம் தந்தவர் யார் என்பதை அவர்கள் அறிந்தபோது அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் மனது கெட்டுப்போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவரை கஷ்டப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்தி அவரை கொலை செய்ய வேண்டும். இயேசு அவரிடத்தில் பேசுகிறார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று சொன்னார். தேவன் இந்த உலகத்தை ஓய்வு நாளில் தாங்காமல் விட்டுவிட்டார் என்றால், தேவன் கிரியை செய்யாமல் விட்டுவிட்டார் என்றால் இந்த பூமி என்னாகும்? நாம் சுவாசிக்கிற சுவாசம் இயல்பானது என்று நாம் நினைக்கிறோம். தேவனுடைய வல்லமை இல்லாமல் நாம் சுவாசிக்க கூட முடியாது. தேவன் கிரியை செய்யவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்னாகும்? வேலை வேலை என்று நாம் பார்க்கிறோமே தவிர இளைப்பாறுதல் முக்கியம் என்பதை நாம் பார்ப்பது இல்லை. இவர்களுடைய மனதிலே இளைப்பாறுதல் இல்லவே இல்லையே. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று இன்னமும் அதிகமாய் வகை தேடினார்கள் என்று தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்மிடமுள்ள எந்த காரியம் நாம் சத்தியங்களை கண்டு அவற்றை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தாதபடி செய்யலாம் என்கிற ஒரு கேள்வி பாடப்புத்தகத்தில் கேட்கப்படுகிறது. ஒரு அருமையான பதிலை யோவான் 5:42 வாசிக்கிறோம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே இருந்ததென்றால், தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்திருந்தோம் என்றால், நாம் அறிந்திருக்கிற சத்தியத்தின்படி நடப்பதற்கு நமக்கு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் தேவ அன்பை நாம் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அடையாளங்களும் அற்புதங்களும் தேவனிடமிருந்துதான் வர வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அவை தேவனிடமிருந்து வந்திருக்கிற சூழ்நிலையில் அவற்றை புறக்கணிப்பது ஆபத்தானது. அற்புதத்தை செய்கிறவர் தேவனாலே செய்கிறாரா பிசாசினாலே செய்கிறாரா என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? அற்புதம் செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி, பேசப்படுகிற உபதேசமாக இருந்தாலும் சரி, யார் அதை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்பதற்கான ஒரு பதிலை இயேசு தாமே சொல்லியிருக்கிறார். அதை யோவான் பதிவும் செய்திருக்கிறார். யோவான் 7:17 பாருங்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். ஒரே ஒரு நிபந்தனை தான், அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நமக்கு மனது இருக்க வேண்டும். மனது இருந்தால் நாம் வஞ்சகத்திலே மாட்டப்போவது இல்லை. செய்வதற்கு நமக்கு மனதில்லை என்றால் நாம் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்வோம். இயேசு தமக்கென்று உரிமை கோருகிற சில காரியங்கள் இருக்கின்றன. தான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை யோவான் 5:19-20 பார்க்கிறோம். பிதா எதை செய்கிறாரோ அதை தான் குமாரன் செய்வார். குமாரன் எதையும் தாமாக செய்ய மாட்டார். தாம் செய்கிறது என்ன என்பதை பிதாவானவர் குமாரனுக்கு காண்பிக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு உறவை தேவனோடு வைத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் கேட்டு நாம் செய்யலாம். அவருக்கு சித்தமில்லாத ஒன்று நல்லது என்றாலும் கூட அது பாவமாக இருக்கலாம். எனவே எதை செய்தாலும் அவரிடத்தில் கேட்டு செய்வது என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. இன்னொன்றையும் இயேசு சொல்கிறார். நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனுக்கு தந்திருக்கிறார். இதை 22 27 நாம் வாசிக்கிறோம். நியாய விசாரணையில் பிதாவிடத்தில் இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று உபதேசிக்கிறவர்கள் இந்த வசனங்களை நன்கு கவனிக்க வேண்டும். நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. அவர்தான் நீதிபதி. அவர்தான் நீதிபதி என்றால் அவர் ஏன் வழக்கறிஞர், அவர் நீதிபதி இடத்துல பரிந்து பேசுகிறார் என்று சொல்ல வேண்டும்? அதை யோசித்து பாருங்கள். தேவனுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு மிகவும் மிகவும் நெருக்கமானது. தன்னை முக்கியப்படுத்துவது போல இயேசுவையும் மற்றவர் முக்கியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிதா நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவரிடத்தில் கொடுத்து விட்டதாக இந்த வசனங்கள் சொல்கின்றன. தாம் யார் என்பதற்கு என்னென்ன சாட்சிகள் இருப்பதாக இயேசு சொன்னார். 4 விதமான சாட்சிகளை பற்றி பேசுகிறார். யோவான் ஸ்நானன் ஒரு சாட்சி. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். எது உண்மையோ அதை அவன் சொன்னான். என்ன சொன்னான்? நான் கிறிஸ்து இல்லை. அதன் பிறகு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்கிறார். யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார். யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி ஒன்று இருக்கிறது. அது இயேசுவானவருடைய கிரியைகள். பிதாவானவர் அவருக்கு எதை கற்பிக்கிறாரோ அதை அவர் செய்கிறார். பிதா அவரை அனுப்பினார் என்பதற்கு இது சாட்சி என்று யோவான் 5:36 நாம் வாசிக்கிறோம். பிதாவும் சாட்சி தான். என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டதில்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் யோவான் ஸ்நானன் அந்த சத்தத்தை கேட்டார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா தாமே சாட்சி கொடுத்தார். வேத வாக்கியங்களும் சாட்சி கொடுக்கின்றன. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொன்னார். இப்படியெல்லாம் சாட்சிகள் இருந்தும் யூதர்களில் பலர் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதரிடத்தில் மதிப்பை தேடுதல், மனிதரிடத்தில் முக்கியத்தை தேடுதல். இதனால்தான் பிரசங்கம் பண்ண வருகிறவர்களை புகழ்ந்து பேசக்கூடாது என்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரசங்கிமார்கள்
தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற மகிமையை தேடுகிறவர்களாக மாறுகிற ஆபத்து இருக்கிறது. இவர் இன்னார், இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட பிரசங்கியார், இப்படிப்பட்ட அறிவுள்ளவர் என்று சொன்னால்தான் பிரசங்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பிரசங்கம் இயேசுவிடத்தில் ஒருவரை வழிநடத்தக்கூடியதாக இருந்தால் கொஞ்ச நேரம் கழித்து பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளப் போகிறார்கள். அதை எதற்காக அறிமுகப்படுத்துகிறவர் சொல்ல வேண்டும்? தேவனால் வருகிற மகிமையை மாத்திரம் தேடாமல் மற்ற மனிதர்களிடத்திலிருந்து மகிமையை நாம் தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இல்லை என்று இயேசு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஆம், ஏற்கனவே இருக்கிற புத்தகங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்பினால், நாம் ஏற்றுக்கொண்டால், அதற்கு பிறகு தேவன் நம்மிடத்தில் பேசுகிற காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்திருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதற்கான ஆண்டவருடைய வழிநடத்துதல்கள் என்று பார்க்காமல் வெறும் தகவல்களாக நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பயனும் இருக்காது. யூதர்கள் அப்படித்தான் மாறியிருந்தார்கள். தகவல்கள் ஏராளமாக தெரியும், ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வரும் என்பதையும் வேதாகமம் சொல்கிறது. ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் பாருங்கள். பாடப்புத்தகத்தில் இது வருகிறது. கிறிஸ்துவிடம் முற்றிலும் அர்ப்பணிக்காமல் சரியான உபதேசங்களை அறிந்திருப்பது தான் தேவனை விசுவாசிப்பது என்கிற கண்ணிக்குள் சிக்காமல் இருக்க நாம் எவ்வாறு கவனமாக இருக்கலாம்? சரியான உபதேசம் தெரிந்திருந்தால் போதாது. எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிவது தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று இயேசு அந்த யூதர்களை பார்த்து சொன்னார். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? இந்த வசனத்தை பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பொதுவாக இந்த வசனத்தை நமக்கு பிரச்சனைக்கு ஆண்டவர் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம படிப்போம். அப்படி தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் நான் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு கீழ்ப்படிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதற்கெல்லாம் கூட நாம் தேவனை கேட்கலாம். உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால் அவர் நமக்கு சமீபமாக இருந்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்திடுவார். விக்கிரக ஆராதனை தவறா என்று கேட்டால் ஆம், தவறு என்று கிறிஸ்தவர்கள் அனைவரும் சொல்வார்கள். ஆனால் சரியானதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முரட்டாட்டம் பண்ணுகிறோமா? நான் செய்வது நல்லதுக்காகத்தானே செய்கிறேன் என்று சொன்ன சவுலை போல நாமும் பேசிக்கொண்டிருக்கிறோமா? அந்த முரட்டாட்டத்தை விக்கிரக ஆராதனை என்று வேதாகமம் அழைக்கிறது. பொருளாசை நமக்கு இருக்கிறதா? எப்படியெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றி நாம் சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அது விக்கிரக ஆராதனை தானே. பணத்துக்காக மற்றவர்களை நாம் நேசிக்கிறோமா? அது ஒரு விக்கிரக ஆராதனை தானே. தேவனை நம்புவதற்கு பதிலாக மனிதர்களை நாம் நம்புகிறோமா? அது ஒரு விக்கிரக ஆராதனை தானே. நம்மிடத்தில் எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது என்று யோசிப்பார்கள். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை கேட்டு இப்படியும் கிறுக்குத்தனமாக நடப்பார்களா என்று நாம் யோசிக்கலாம். நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வசனங்களை ஆராய்வதும் படிப்பதும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் இந்த மன்னனை போல்தான் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1744 பிறந்தவர் மெனலிக், இரண்டாவது மெனலிக் என்று அவரை அழைப்பார்கள். ஆப்பிரிக்க வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு மன்னர் இவர். ஒரு முறை எதிரிகள் அவரை பிடித்து விடுகிறார்கள். 10 வருடங்கள் கைதியாக சிறையில் இருக்கிறார். பிறகு எப்படியோ அவர் தப்பிக்கிறார். தப்பித்து எத்தியோப்பியாவில் ஒரு பேரரசை அவர் நிறுவுகிறார். முதலில் ஒரு சிறு பட்டணத்தில் அரசராக மாறுகிறார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் பிடித்து ஒரு பேரரசை அவர் ஸ்தாபித்து விடுகிறார்.
இந்த பேரரசை பிடிக்க வேண்டும் என்று இத்தாலி படையெடுத்து வருகிறது. அடுவா என்கிற இடத்துல நடந்த யுத்தத்தில் இத்தாலி தோற்று ஓடுகிறது. இவரை யாராலும் அசைக்க முடியவில்லை. ஆனால் வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன இந்த கிறிஸ்தவ அரசர் ஒரு வினோதமான காரியத்தை செய்வார். தனக்கு ஏதாவது சுகவீனம் ஏற்பட்டதென்றால் வேதாகமத்தின் ஒரு காகிதத்தை கிழித்து அதை வாயிலே போட்டு மென்று சாப்பிட்டு விடுவார். இப்படி வேதாகமத்தை சாப்பிடுவது தன்னுடைய வியாதியை குணமாக்குகிறது என்று இவர் நம்பினாராம். இவருக்கும் கீழ்ப்படியாமல் வேத வசனங்களை தியானிக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? 1913ஆவது ஆண்டில் அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்தபோது ராஜாக்கள் புத்தகம் முழுவதையும் அவர் இவ்வாறு சாப்பிட்டாராம். ஆனாலும் பயன் இல்லாமல் இறந்து போய்விடுகிறார். கீழ்ப்படியாமல் வேதாகமம் முழுவதையும் நாம் ஆராய்ச்சி செய்தாலும் அதை மனப்பாடம் செய்தாலும் இந்த நிலைதான் நமக்கு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்பதல்ல, படித்தவற்றுக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறீர்கள் என்பது தான் முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீர் செய்திருக்கிற அற்புதங்களை பார்த்து உம்மை விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு கடந்த காலத்தில் பல உதவிகளை செய்திருக்கிறீர். இப்போது வருகிற பிரச்சனைகளை நாங்கள் கேட்டால் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறீர். உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.